ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு கார்டனில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கொய்யாக்கா மரத்தில் இருக்கிற பெருங்கா செடி வந்து ஒன்று பூச்சி அடிச்சிட்ட மாதிரி இருக்குது. இது கட் பண்ணி போட்டுடலாமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இருந்தாலும் பாதி நல்லா இருக்குது, பாதி வந்து பூச்சி அடிச்ச மாதிரி இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம 2 தொட்டியில் இருக்கிற மரத்தை வந்து நம்ம மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கிறோம். சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு, மத்தியானம்லாம் மழை பெஞ்சுனே இருந்தது. சரி முருங்கை மரம் நம்மளுக்கு வரோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முருங்கை மரத்தை வந்து மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் தொட்டி எதனா காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கிறேன். இது பாருங்க, நம்ம செம்பருத்தி செடியில் செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ முடிஞ்சா நம்ம இப்போ மாற்றி வைக்கலாம், இல்லைனாக்கா சாயங்காலமும் வந்து மாற்றி வச்சுட்டு போகலாம். பூ மொத்தம் இலையிலெல்லாம் பாருங்க எவ்வளோ தண்ணி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மழை தண்ணி. சீத்தாப்பழி மரம் எல்லாத்தோட எனக்கு வந்து சீத்தாப்பழி மரம் வந்து உயரமாக இருக்குது, நெல்லிக்காய் மரமும் உயரமாக இருக்குது. இது ரெண்டுல எது ஃபஸ்ட்டு காய் வைக்கும் பூ வைக்கும்னு தெரியல. இது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொய்யாக்காய் மரத்தை பார்த்து பார்த்து அது விட்டுட்டேன். அதில் பூ எப்போ வச்சா வைக்கிது, வைக்க கட்டி போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுனேன் நான் கொய்யா மரத்தை. பாருங்க, இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து நான் இதை கட் பண்ணி போட்டணும்னு சொன்னேன். இப்போ இதில் வந்து ஒரு கத்திரிக்காய் வச்சிருக்குது. அந்த எதை நான் கட் பண்ணி போட்டுடணும் எடுத்து போட்டுடணும்னு சொல்கிறேன்னா அதில் பூ வருது, அதில் தான் காய் வருது. அதனால சரி கொய்யாக்காய் மரத்தை வந்து நான் எடுத்து போட்டுடலான்னு சொன்ன பிறகு, ஆனால் நம்ம எடுத்து போட்ட பிறகு பூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இது 3வது வருஷம் ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கிறேன். இது பாருங்கள், இந்த நாட்டு செம்பருத்தி வந்து நான் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுது. இது கட்டிங்ஸ் பண்ணி வச்சு 1 மாதம் 1.5 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அதிலே பூ பூத்துருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த செடி. இது நான் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பால்கனியில் நடலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கறிவேப்பிலை செடியும் நல்லா இருக்குது. இதுவும் நம்ம மேலே ஒரு பெரிய தொட்டியில் எடுத்து வைக்கலாம். கறிவேப்பிலை மரம் நம்மளது எவ்வளோ பெருசு இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அது வந்து இவர் தான் மொத்தம் அந்த கறிவேப்பிலை செடி, கரும்பு, அந்த நாவல் மரம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நட்டு அந்த கறிவேப்பிலை கன்று சுத்தமாக காஞ்சே போயிடுச்சு. அப்புறமா தான் சொல்கிறாங்க, ஒரு செடி கூட இன்னொரு செடி வச்சாக்கா அந்த சத்து மொத்தம் இன்னொரு செடி தான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ நான் மறுபடியும் இப்போ 2 செடி வச்சுருக்கிறேன். 2 செடியில் அந்த கறிவேப்பிலை கண்ணுங்க எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்போ தான் வளர்ந்து பெருசாக வரும்னு தெரியல. நம்ம சம்பங்கி செடியில் வந்து 3 கலையிலையுமே அரும்பு வச்சுருக்குது. 2 தொட்டிலையுமே பூ பூக்குது. ஒரு நாளைக்கு எப்படியும் 20 25 பூ பூக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பூ 2 பூ இருந்தாலே ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நிறைய பூ பூக்குது பாருங்க. மழையில் வந்து மழை பெஞ்சு நிறைய தண்ணி கீழே தேங்குது. அதனால் நம்ம எப்போ மேலே வந்தாலும் மழை தண்ணி இருந்தால் மொத்த தண்ணியும் கீழே எல்லாம் சுத்தமாக காலி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போவோம். தண்ணி அப்படியே விட்டா அது மெத்தைக்கும் இதுவாகும். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் மொத்தம் சுத்தமாக இழுத்து விட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம கீழே போவோம். வீடியோலாம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நான் இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து அரளி செடியில் வந்து எல்லா கலையிலையுமே அரும்பு வச்சுருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மேலே வந்திருக்கிறோம். செடி பார்த்துட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு வீடியோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இது பாருங்கள், இந்த செம்பருத்தி செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி. இது நம்ம கட் பண்ணி வச்சு ஒரு 1.5 மாதம் தான் ஆகுது. இப்போ இதிலே பூ வந்துடுச்சு. இந்த மாதிரி நான் முல்லைப்பூ செடி கட்டிங்ஸ் பண்ணி வச்சேன்னேன். முல்லைப்பூ பற்றி நம்ம போன வருஷம்லாம் நிறைய பூ பூத்துது, வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த முல்லைப்பூ செடி காஞ்சி போயிடுச்சு. இப்போ கட்டிங்ஸ் பண்ணி வச்சு செடி இருக்குது 2 செடி. இது வந்து நம்ம பெரிய தொட்டி நட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள், பெரியதான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரோஸ் தான் பூத்துருக்குது. இன்றைக்கி நிறைய அரும்பு வச்சுருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுச்சு, நம்ம மேலே வந்தோம். சம்பங்கி வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. 4-5 பூ பூத்துருக்குது சம்பங்கி பூ. இது வந்து சிறுகீரை வர ஃப்ரெண்ட்ஸ், 4-5 வருஷம் ஆச்சு நான் சிறுகீரை வர ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து. இதுவும் நான் முடியாமல் அப்படியே வச்சுன்னே இருக்கிறேன். எடுத்து வர சேமித்து வச்சு இது நான் போட்டு வச்சுன்னே இருக்கிறேன். நம்ம கார்டனில் இவ்வளோ தான் பார்த்துருக்குறோம். இன்னும் நம்ம சாயங்காலமாக வந்து இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த முருங்கை மரம் வந்துச்சுன்னா நம்ம சாயங்காலமாக வந்து அந்த முருங்கை மரம் நடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடும்போது அதே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.